Hello students, very good evening to all. Welcome back to Catalytic Chemistry classes. So in the previous classes நம்ம quantum mechanicsல இருந்து perturbation theory டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா வேரியேஷன் தியரம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கைஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் டாபிக் ஃப்ரம் குவாண்டம் தியரி. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி நம்ம வந்து எண்டப் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்த கான்செப்டை வந்து தெளிவாக படிச்சிருந்தாலே போதும், உங்களால் வந்து நல்ல குட் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொன்ன மாதிரி ஓகே, லாஸ்ட்டு 10 இயர் ப்ராப்ளம்ஸ், அது கேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லை சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த 10 இயர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் குவாண்டம்னு சொல்லி தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி அந்த இதில் இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எழுதி வச்சு கலெக்ட் பண்ணி அதில் எழுதி வச்சுக்கோங்க. அதில் எழுதி வித் சொல்யூஷனோடு கூட எழுதி வைங்க. ஓகே, எழுதி வச்சு அந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதே கொஷின்ஸில் கொஞ்சம் ஸ்லைட் மாடுலேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண உங்களால் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். பை த பை, திஸ் இஸ் த 17th வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஓகே, ஸோ வேரியேஷன் தியரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது நம்மளோட Schrödinger wave equation வந்து it's only applicable for one electron system. Okay, and it give the exact value, but perturbation theory வந்து என்னன்னா it is approximate value கொடுக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, சேம் வேரியேஷனும் தியரி அப்படி தான், it is give the approximation solution. ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா we know that Schrödinger wave equation give exact solution for the one electron system. Okay, but in the case of multi-electron system we have to use approximation method. There are two type of method இருக்கு. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா perturbation theory and another one is variation theorem. ஓகேவா? This variation method is used to find the exact or very close to the exact energy of a system. ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அப்ராக்சிமேட் தான், பட்டு இது கிட்டத்தட்ட வந்து வெரி க்ளோஸ் டு த எக்ஸாக்ட் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆன்சர் வந்து இது கொடுக்கும் வேரியேஷன் தியரம்ன்றது. ஓகே, இஃப் யூ டேக் ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன், இங்கே பை அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன், த ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாக்ட் சிஸ்டம். ஓகே, ஹச் psi நாட் ஈக்குவல் டு இ நாட் psi நாட் அப்படி இருக்கு இல்லையா? இங்கே ஈன்றது என்ன, இட்ஸ் அ ட்ரூ எனர்ஜி ஆர் எக்ஸாக்ட் எனர்ஜி ஆர் கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து வேர் psi நாட் ஈக்குவல் டு எக்ஸாக்ட் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, எக்ஸாக்ட் வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் இ நாட் ஈக்குவல் டு எக்ஸாக்ட் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்போது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஓகே, எனர்ஜி இது வந்து என்னென்னா எக்ஸாக்ட் எனர்ஜி ஆர் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு psi நாட் ஹாமில்டோனியன் psi நாட் ஸ்டார் டிவைடட் பை ஓகே, இட் இஸ் அ இன்டிகிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டிகிரல் டிவைடட் பை psi நாட் இன்ட்டு psi ஸ்டார் நாட். ஓகே, ஸோ இதோட வேல்யூஸ் என்னவாயிரும் அப்படின்னா இன்டெகிரலாக psi நாட் இன்ட்டு psi ஸ்டார், இதோட வேல்யூ வந்து என்னென்னா 1 ஆகிடும். அப்ளை திஸ் ஃபார்முலா ஃபார் ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த நாட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன், அதாவது பையை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஈக்குவல் டு பை ஹாமில்டோனியன் பை ஸ்டார் டிவைடட் பை இன்டெகிரல் ஆஃப் பை இன்ட்டு பை ஸ்டார். ஓகே, the variation theorem says that okay, இந்த தியரம் என்ன சொல்லுன்னா ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் that is called E pi is always greater than the exact energy. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா எப்பயுமே அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாக்ட் எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸாக்ட் எனர்ஜியை விட இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியானது, அதாவது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜியானது எப்பயுமே ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஆர் ஈக்குவல் டு த எக்ஸாக்ட் எனர்ஜி சிஸ்டம். ஒன்று வந்து ஹையாக இருக்கலாம் இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். பட் எந்த ஒரு கேஸ்லையுமே ஓகே, இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து என்னென்னா எப்பயுமே இது வந்து என்ன இருக்கும், ஹையாக தான் இருக்கும். ஈக்குவலாக இருக்கிறதுக்கு நோ சான்சஸ். ஓகே, இது வரைக்கும் இருக்கிற சிஸ்டம் எல்லாமே என்னென்னா இது வந்து எக்ஸாக்ட் எனர்ஜி அதுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ இ பை திட் இஸ் கால்ட் ட்ரையல் எனர்ஜி. ஓகே, இட் இஸ் அ true energy or exact energy is always greater than or equal to E naught. E naught என்றது it is a exact energy. Okay, ஸோ எக்ஸாக்ட் எனர்ஜி எப்பயுமே கம்மியாக இருக்கும் யாரை விட அப்படின்னா ட்ரையல் வேவ் எனர்ஜியை விட. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆல்வேஸ் இதுதான் கிரேட்டர் தென்னாக இருக்கும். ஓகே,
some important formulas. ஓகே ஸோ சம் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஆவரேஜ் எனர்ஜிக்கு, இன்னொன்று மினிமம் எனர்ஜி. ஆவரேஜ் எனர்ஜி என்னென்னா ஈக்குவல் டு இப்போ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பை இன்ட்டு ஹாமில்டோனியன் பை ஸ்டார் டிவைடட் பை இன்டெக்ரல் ஆஃப் பை ஸ்டார் இன்ட்டு பை. ஓகே ஸோ வந்து இன்டெக்ரல் ஆஃப் பை ஸ்டார் இன்ட்டு பைன்றது ஈக்குவல் டு 1. ஓகே ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் பை ஸ்டார் இன்ட்டு பை ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் இது என்ன வரும் 1 ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா பை இன்ட்டு ஹாமில்டோனியன் பை ஸ்டார் அப்படின்னு கிடைக்கும். தென் மினிமம் எனர்ஜி. மினிமம் எனர்ஜினா டி இன்ட்டு இ பை பி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு 0. ஓகே வேர் பி இஸ் த பேராமீட்டர். ஓகே இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கலாம், இல்லை பேராமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இதுதான் வேரியேஷன் தியரியில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே ஸோ இப்போ இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். See here, first question. The energy function from a trial wave function is E alpha equal to alpha squared minus 3 alpha divided by 6 அப்படின்னு இருக்கு. The variationally optimized energy is. Okay, so we have to find out the energy. ஓகேவா ஸோ இங்கே வந்து ஆப்டிமைஸ்டு எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மினிமம் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஆப்டிமைஸ்டு எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இட் இஸ் அ மினிமம் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன -1/2, ஆப்ஷன் பி -3/8, ஆப்ஷன் சி 3/2, ஆப்ஷன் டி வந்து 3/8 அப்படின்னு இருக்கு. ஓகே திஸ் கொஷின் இஸ் ஆஸ்ட் ஃப்ரம் ஜூன் 2019 கொஷின். ஓகே இட்ஸ் ஒன் ஆஃப் த 4 மார்க்கில் கேட்ட ஒரு கொஷின், வெரி சிம்பிளஸ்டான ஒரு கொஷின். ஓகேவா ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதாவது மினிமம் எனர்ஜியாக இருந்தால் ஃபார்முலா என்ன டிஇ பை ஓகே டிவைடட் பை டிபி. ஓகே பின்றது என்னது இட் இஸ் அ பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் ஈக்குவல் டு 0. ஓகே இதுதான் பார்த்தோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்டிமைஸ்ட் எனர்ஜி தான். நம்மளுக்கு எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க இ ஆல்ஃபா ஈக்குவல் டு, அதாவது இங்கே பி பேராமீட்டர் தான் இங்கே ஆல்ஃபான்றது. சரிங்களா, இ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 3 ஆல்ஃபா டிவைடட் பை 6 அப்படின்னு இருக்கு. ஓகே ஸோ வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் ஹியர். ஈயோட வேல்யூ பதிலாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 3 ஆல்ஃபா டிவைடட் பை 6 அப்படின்னு இருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற போது எப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இதை இன்டிகிரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை டி ஆல்ஃபா. ஓகே ஏன்னா இங்கே ஆல்ஃபா தான் பேராமீட்டர், ஆல்ஃபா இஸ் அ பேராமீட்டர். ஓகேவா ஸோ ஆல்ஃபாவை பொறுத்த நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகேவா ஸோ 6ன்றது இந்த ஆல்ஃபாவுக்கும் காமன் தான். ஸோ என்ன அப்படின்னா 1/6 காமனாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா டி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். டி ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை டி ஆல்ஃபா. ஓகே மைனஸ் 3/6ன்னு தனியாக வெளியே எடுத்துடலாம் கான்ஸ்டன்ட் வேல்யூனால. திருப்பி அகெயின் டி ஆல்ஃபா டிவைடட் பை டி ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். ஓகே ஸோ இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணோம் ஈக்குவல் டு 0. இப்போ இதுனா 1/6 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு 2 ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஓகேவா 2 ஆல்ஃபான்னு கிடைக்கும். மைனஸ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/3 அப்படின்னு இருக்கும். 1/3 இது ரெண்டையும் டி ஆல்ஃபா கேன்சல் பண்ணால் இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0. அப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 இங்கே 2. ஓகே 1/3 ஆல்ஃபா மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஓகே சாரி இட் இஸ் அ 2. 1 3s are 3, 2 3s are 6, அப்போ 2. ஓகே இப்போது நம்மளுக்கு 1/3 ஆல்ஃபா ஈக்குவல் டு இது இங்கிட்டு போனால் ப்ளஸ் 1/2 அப்படின்னு இருக்கும். தென் நம்மளுக்கு ஆல்ஃபா தான் தேவை. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 3 அப்படின்னு ஆயிடும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 3/2 இஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்மளுக்கு கிவன் என்ன ஈக்குவல் டு எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா டிவைட் பை 6. ஓகே இதில் இப்போ நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னென்னா 3/2. ஸோ 3/2 ஸ்கொயர் மைனஸ் 3/2 டிவைட் பை 6. ஓகேங்களா ஸோ 3 ஸ்கொயர்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9 டிவைட் பை 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 3 இன்ட்டு 3 9 டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்கும் டிவைட் பை 6 அப்படின்னு இருக்கும். ஓகே ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ண 9 2s are 18 இன்ட்டு மைனஸ் 9 4s are 36
divided by 4 2s are 8. Okay, so into 6 அப்படின்னு வச்சோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, see here, so again minus 18 divided by 8 into 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 6 are 6, 3 6 are 18. ஓகே, ஸோ ஈயோட வேல்யூ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா -3/8. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் இ. ஓகே, ஸோ அமங் த ஆப்ஷன்ஸில் ஸோ த ஆப்டிமைஸ்டு எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா -3/8. ஸோ அமங் த ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ -3/8 இஸ் அ ரைட் ஆன்சர். 4 மார்க்கில் கேட்டக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் டெரைவ் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். See here, second question. A trial function, அதாவது ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா psi equal to x L divided by 2 minus x into L minus x is proposed for a particle in 1D boxes of length வந்து L கொடுத்துருக்காங்க. The value of energy for the function will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்றது கொடுத்துருக்காங்க. 1D பாக்ஸு, அதோட லென்த்து வந்து எல் வந்து எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னதுன்னா எனர்ஜி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. E = h² divided by 8 ml² அண்டு செகண்ட் ஆப்ஷன் பி வந்து E = 4h² divided by 8 ml². அண்ட் ஆப்ஷன் சி வந்து எனர்ஜி is less than 4h² divided by 8 ml². ஆப்ஷன் டி வந்து எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் 4h² divided by 8 ml² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிவன் வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது எக்ஸு L/2 மைனஸ் எக்ஸு எல் மைனஸ் எக்ஸு இதுதான் கிவன் வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம =0 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை நம்மளுக்கு கிடைச்சக்கூடிய இந்த ஒரு வேவ் ஃபங்க்ஷனை நம்ம 3ஆக கட் பண்ணி பண்ணிக்க போகிறோம். 3 பார்ட்ஸாக கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நோடு எவ்வளோ நோட் இருக்கணும். x = 0, தென் L-2 minus x = 0, தென் L minus x = 0. ஓகே, ஸோ இப்படி ஃபஸ்ட்டு நம்ம 3ஆக கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா x = L அப்படின்னு கிடைக்கும் இங்கே. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா x = L/2 அப்படின்னு இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட். ஓகே, இதுவும் என்ன சொல்லும் அப்படின்னா பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு நடுவில் இந்த ஃபஸ்ட்டையும் கட் பண்ணிடுவோம், லாஸ்ட்டையும் கட் பண்ணிடுவோம். ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ, நடுவில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ மிடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன, ஒன்லி 1 தான் இருக்குது. ஸோ அப்போ நோட் வந்து என்னென்னா இட் இஸ் ஒன்லி 1. ஓகே, நோட் வந்து இட்ஸ் ஒன்லி 1 நோட். ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இது வந்து இதோட எனர்ஜி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் நோட் வந்து இப்போ நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் நோட், ஓகே, டோட்டல் நோட் இஸ் ஈக்குவல் டு n minus 1. n is பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். நம்மளுக்கு டோட்டல் நோட் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. 1 n minus 1 நம்மளுக்கு n தான் தேவை. ஓகே, ஸோ n is equal to -1 இந்த சைடு வந்தால் 2 ஆகிடும். ஓகே, நம்பர் ஆஃப் நோட்ஸ் n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து இப்போ நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு கேல்குலேட் பண்ண சொன்னது என்னென்னா 1D பாக்ஸோட எனர்ஜி. 1D பாக்ஸு எனர்ஜி. ஓகே, 1D பாக்ஸோட எனர்ஜி அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன, எனர்ஜிக்கு நம்ம எனர்ஜி என்ன யூஸ் பண்ணோம், எனர்ஜி E = n² h² divided by 8 ml². இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே n நம்ம என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம், n = 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 2² h² divided by 8 ml². ஓகே, 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 h² divided by 8 ml². ஓகே, ஸோ திஸ் இஸ் எனர்ஜி. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச 1D பாக்ஸ்க்கான எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, பட் நம்மளுக்கு கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன், அதாவது E∅ அப்படின்னு தான் கொடுக்காங்க. இது என்ன இதுக்கான எனர்ஜி அப்படின்னா E∅க்கான எனர்ஜி. ஓகே, நம்ம ஆல்ரெடி இனிஷியலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கண்டிஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எப்பயுமே இந்த ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனோட எனர்ஜின்றது நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் எனர்ஜியை விட என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அதாவது இது வந்து என்னது E0 எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? E0 எனர்ஜி அப்படின்னு வச்சா, ஏதாவது ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது
ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனோட எனர்ஜி வந்து எப்பயுமே யாரை விட அதிகமாக இருக்கும், ஈன்றது என்னது, இட் இஸ் அ எக்ஸாக்ட் எனர்ஜி. ஓகே, எக்ஸாக்ட் எனர்ஜியை விட இது எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெரைவ் பண்ணது என்ன அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸாக்ட் எனர்ஜி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போது ஆப்ஷன்ஸை பாருங்கள். சீக இன் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே என்னது, இட் இஸ் அ பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனுக்கான எனர்ஜி. ஓகே, ஸோ ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனுக்கான எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h² / 8ml². கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம கேல்குலேட் பண்ணது எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருந்தோம்னா 4h² இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 4h² / 8ml² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாக்ட் எனர்ஜியும் ட்ரையல் வேவ் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்க சான்சஸ் கிடையாது. பட் கண்டிஷன்ஸில் அப்ளை ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் நான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே வந்து அது ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதுவும் ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் அதாவது இதோட எனர்ஜின்றது இதை விட கம்மியாக இருக்கும், எக்ஸாக்ட் எனர்ஜியை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் சி, டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஏன்னா ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷனோட எனர்ஜி வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் எக்ஸாக்ட் எனர்ஜி. ஸோ இட் இஸ் அ ட்ரையல் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணது தான் எக்ஸாக்ட் எனர்ஜி. ஸோ கேல்குலேட்டட் எனர்ஜி வந்து எப்பயுமே வந்து ட்ரையல் வேவ் எனர்ஜியோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு அப்ராக்சிமேஷன் மெத்தட் அப்படின்றனால. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா லீனியர் வேரியேஷன் தியரம். ஓகேவா? ஸோ இதை பற்றினா ஒரு சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? அதாவது ஃபார் nth, ஓகேவா, nth இருந்தால் ஆர்டருக்கு ψn = C1 ψ1 + C2 ψ2 + C3 ψ3. ஓகேவா? அதாவது இது வந்து எனர்ஜி ஸ்டேட்டை பொறுத்து நம்ம இது எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டா, செகண்ட் ஸ்டேட்டா, தேர்ட் ஸ்டேட்டா அப்படின்னு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருந்தால் 1 மட்டும் தான் எழுதுவோம். செகண்ட் ஸ்டேட்டாக இருந்தால் 2, தேர்ட் ஸ்டேட்டாக இருந்தால் 3 வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் ஆன். இன்னொன்று என்னென்னா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இதோட எனர்ஜி வந்து எதுக்கு க்ளோஸாக இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் எனர்ஜிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும், அப்ராக்சிமேஷனில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மெத்தடில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியோட வேல்யூ வந்து எப்பயுமே எக்ஸாக்ட் எனர்ஜி அதாவது ட்ரூ எனர்ஜியை விட ஹையாக இருக்கும். ஓகே, பட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதாவது இதோட எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்ட் எனர்ஜிக்கு க்ளோஸில் இருக்கும் அதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நீங்கள் இதுக்கும் இப்போ கேல்குலேட் பண்ணிங்கன்னா யாரோட எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு தான் எனர்ஜி ஹையாக இருக்கும் அஸ் கம்பேர்ட் டு ψ3. ஏன்னா இவங்களுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதிகமாக எனர்ஜி வந்து கம்மியாகி யாருக்கு க்ளோஸாக இருப்பாங்க அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூக்கு க்ளோஸாக இருப்பாங்க. The number of terms increases, the value becomes very close to the exact E0 value. ஓகே, எக்ஸாக்ட் வேல்யூக்கு எனர்ஜி வந்து க்ளோஸில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ see here, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ the question is two trial wave functions, அதாவது ψ1 ψ2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னென்னா C1x into a minus x and ψ2 வந்து C1x a minus x plus C2x square a minus x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, gives ground state energy E1 and E2 for microscopic particle in 1D box by using variation method. Okay, if exact ground state energy is E0, okay, the correct relationship between E0 and E1 and E2 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியலாம், பட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியானது தான். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ட்ரூ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ψ1 அண்டு ψ2ன்னு π1 π2ன்னு 2 வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1D பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேரியேஷன் மெத்தடை நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னா கிவ்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி E1 அண்ட் E2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது எக்ஸாக்ட் எனர்ஜின்றது E0. ஓகே, எக்ஸாக்ட் எனர்ஜின்றது E0. இப்போது இதோட ரிலேஷன் E0 E1 E2. ஓகே, இந்த மூணுக்கு உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, see here, ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா E0 = E2 = E1. ஆப்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா E0 is less than E1, E1 is less than E2. ஓகே,
ஆப்ஷன் சி என்ன சொல்லுது அப்படின்னா E0 E2 E1 இருக்குது. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா E1 தான் ஹையர் எனர்ஜி லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி அப்படின்னு. ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா E0 இஸ் கிரேட்டர் தென் E1 அண்ட் E2 ரெண்டுமே ஈக்குவல் எனர்ஜியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எந்த ரிலேஷன் வந்து கரெக்டான ரிலேஷன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி நோ வெரி வெல் E0ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ எக்ஸாக்ட் எனர்ஜி. எக்ஸாக்ட் எனர்ஜி அப்படின்னா இது என்னது ஆல்ரெடி இட்ஸ் அ ட்ரூ எனர்ஜின்னு சொல்லலாம் ஆர் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஓகே, இட்ஸ் அ ட்ரூ எனர்ஜி ஆர் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன், த கிவன் ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா see psi1 equal to c1x a minus x and pi2, okay, pi2 equal to c1x a minus x plus c2 x square a minus x square. ஓகே, இதுதான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வேவ் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் E1 எடுத்துங்க. இது E1 எனர்ஜி ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான எனர்ஜி, இது வந்து செகண்ட் வேவ் ஃபங்க்ஷனுக்கான எனர்ஜின்னு எடுத்துங்க. ஓகேவா? E1 அண்டு E2 அப்படின்னு எடுத்துங்க. ஓகே, வி நோ வெரி வெல் நம்மளோட கண்டிஷன்ஸில் லீனியர் தியரம், ஓகே, லீனியர் வேரியேஷன் தியரப்படி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதை பார்க்கும்போது உங்களுக்கு லீனியர் வேவ் ஃபங்க்ஷன் ஞாபகம் வரணும். புரியுதுங்களா? லீனியர் வேரியேஷன் தியரம் வந்து ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக த எனர்ஜி இஸ் வெரி க்ளோஸ் டு தி எக்ஸாக்ட் எனர்ஜி. அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். pi1 pi2 pi3 இப்படி 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா pi3க்கு வந்து தான் என்ன சொல்லியிருந்தோம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி வந்து எக்ஸாக்ட் எனர்ஜிக்கு க்ளோஸில் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போது இருக்கிறதுலே யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா pi1க்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும், தென் pi2 தென் pi3. ஏன்னா இந்த இதோட வேல்யூ வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு தி எக்ஸாக்ட், அதாவது E0க்கு க்ளோஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் என்ன, pi1 அண்டு pi2 மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட எனர்ஜி, இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா pi1க்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி இஸ் வெரி க்ளோஸ் டு தி E0. இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ E0ன்றது இட் இஸ் அ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி, எக்ஸாக்ட் எனர்ஜி. ஸோ இது கம்மியாக இருக்கும். இது ரெண்டும் என்னது, அப்ராக்சிமேட் மெத்தடில், வேரியேஷன் மெத்தடில் நம்மளுக்கு கிடைச்ச எனர்ஜிஸ். இந்த ரெண்டு எனர்ஜியில் யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னா pi1க்கு, அதாவது E1ஓட எனர்ஜி ஹையாக இருக்கும், E2ன்றது கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆர்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு, அதாவது நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன், எப்பயுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? அப்ராக்சிமேட்டில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் அண்டு கிரவுண்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் எனர்ஜி ஈக்குவலாக இருக்காது, வெரி க்ளோஸாக இருக்கும். ஸோ அப்போ எப்படியா இருந்தாலும் E0 விட E2ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஸ்லைட்டாக ஹையாக இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கனால எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ E1 டேர்முக்கு எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ரிலேஷன். ஓகே, ஸோ அமங் த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அமங் த ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா மூணுமே ஈக்குவல் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஆப்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா E0 E1 E2, அதாவது E2 தான் ஹையஸ்ட் எனர்ஜியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ இட்ஸ் ராங். ஆப்ஷன் சி பார்த்திங்க அப்படின்னா E0 E2 E1 இருக்குது. அண்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னாக்கும் E0 ஹையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங், ஏ இஸ் ராங், பி இஸ் ராங். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக்ஸை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, சப்போஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு ஏதாவது கொஞ்சம், ஓகே, நம்ம எல்லா யூனிட்ஸும் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பேன். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த 4 மார்க்கர் வந்து 4 மார்க் அண்ட் 2 மார்க் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு தரவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாபிக்ஸை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இனிமேல் படிக்கிறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இன்ஆர்கானிக் ஃபுல்லாக தரவு பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் குவாண்டம், இவ்வளோ நாள் நீங்கள் பயந்துருப்பீங்க குவாண்டம் நினச்சி, பட் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கும். குவாண்டமும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குரூப் தியரி, குவாண்டம், குரூப் தியரி, சாலிட் ஸ்டேட், இந்த மூணும் இட்ஸ் இன்னஃப்.
மிஞ்சி போனால் இது கூட நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட மார்க் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பூஸ்டாக ஆகிறதுக்கு வேணால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 4 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலே போதும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து மினிமம் உங்களால் வந்து 40 மார்க்கை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஈஸியாக வந்து அவங்களால எடுக்க முடியும். இந்த ஒரு 40 மார்க்குன்றது ஈஸியாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஆல்ரெடி நாங்கள் உங்களை வந்து நான் இன்ஆர்கானிக்கில் வந்து 60க்கு கிட்ட, ஓகே 60க்கு மேலே எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 60 இங்கே ஒரு 40, ஸோ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருச்சுன்னா 100 மார்க் இங்கேயே கிடச்சிருச்சு. 100 மார்க் இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடச்சிரும். ஓகே, ஸோ அது போக இன்னமும் நம்ம கொஞ்சம் டாபிக்ஸ் ஆர்கானிக்கில் இருந்து ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி இருக்குது, பெரிசிக்லிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அது போக பார்ட்டியே இல்லை பார்ட்டியே வேறு இருக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு 10 மார்க் ஸ்கோர் பண்ணால் போதும், 110 மார்க் ஈஸியாக வந்துடும். புரியுதா? நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஈஸியாக கொடுத்துட்டேன். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இன்னும் வந்து ஒரு 3 மந்த்ஸ் இருக்குது. இந்த 3 மந்த்ஸில் உனக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீ வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உனக்கு இருந்த எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் நீ படிச்சுட்ருக்க அப்படின்போது ப்ளீஸ் ஸ்டடி வெல், கான்சன்ட்ரேட் பண்ணி படி. நீ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் அப்கமிங் எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிவிடுவீங்க. ஐ ஹோப். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்கணும். நான் என்ன தான் சிம்பிளாக சொல்லி கொடுத்தாலும், எவ்வளோ தான் கான்செப்டை உங்களுக்கு நான் புரிய வச்சாலும், நீங்கள் எஃபர்ட் போடாமல் கண்டிப்பாக இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ப்ளீஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா குரூப் தியரி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா குரூப் தியரி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதனால் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நான் இந்த மார்ச் எண்டுக்குள்ளே நான் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கைஸ். டெஸ்ட் சீரிஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.